ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிவைஸாக இருக்கிற அனஸ்தீஷியா மெஷின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெஷின் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் அப்புறம் அனஸ்தட்டிக் கேஸை சேஃபாக டெலிவர் பண்ணும். அப்புறம் சர்ஜரி டைமில் ப்ரீத் பண்ண சப்போர்ட் பண்ணும். ஸோ வாங்க இந்த அனஸ்தீஷியா மெஷினோட பார்ட்ஸ், ஒர்க்கிங் அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அனஸ்தீஷியா மெஷின்னு சொல்கிறது ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு மெடிக்கல் டிவைஸ். இது சர்ஜரி டைமில் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் அப்புறம் அனஸ்தட்டிக் கேஸ் அண்ட் தென் வேப்பரை கண்ட்ரோலாக டெலிவர் பண்ண யூஸ் ஆகுது. இந்த மெஷினோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, சர்ஜரி நடக்கும்போது பேஷண்ட்டை ஒரு அன்கான்ஷியஸ் அண்ட் பெயின் ஃப்ரீ ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆப்ரேஷன் நடக்கும் நேரத்தில் பேஷண்ட்டால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது, அப்புறம் பெயினும் ஃபீல் பண்ண முடியாது. அப்போது அனஸ்தீஷியா மெஷின் டாக்டர்ஸுக்கு அனஸ்தட்டிக் ஏஜெண்ட்டை சேஃபாக கொடுக்க ஹெல்ப் பண்ணும். தேவைப்பட்டால் பேஷண்ட்டோட ப்ரீத்திங்கை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும், இல்லைனா சப்போர்ட் பண்ணும், ப்ரீத் பண்ணக்கு சப்போர்ட் பண்ணும். மாடர்ன் அனஸ்தீஷியா மெஷினில் பேஷண்ட் சேஃப்டிக்காக நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் மானிட்டரிங் டிவைஸ் இருக்கும். இந்த மெஷின் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அப்புறம் ஏர்வே ப்ரெஷர், ப்ரீத்திங், வால்யூம், வெண்டிலேஷன் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை மானிட்டர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது சர்ஜரி டைமில் பேஷண்ட்டோட ரெஸ்பிரேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனஸ்தீஷியா மெஷினில் யூஸ்வலாக செர்வோஃப்ளூரன், ஐசோஃப்ளூரன், டெஸ்ஃப்ளூரன் இந்த மாதிரியாக இருக்கிற இன்ஹலேஷன் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏஜென்ட் ஃபஸ்ட்டு வேப்பரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகுது அண்ட் தென் ஃபைனலாக பேஷண்ட்டுக்கு டெலிவர் ஆகும். மாடர்ன் ஹெல்த் கேரில் அனஸ்தீஷியா மெஷின் சேஃப் சர்ஜரி, பேஷண்ட் கம்ஃபோர்ட் அண்ட் கண்ட்ரோல் வெண்டிலேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் இது எவ்ரி ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு எசென்ஷியலான எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் அனஸ்தீஷியா மெஷின். அனஸ்தீஷியா மெஷினோட டெவலப்மெண்ட் 19th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆச்சு. 1846 வில்லியம் டிஜி மார்டன் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்காக ஈதர் யூஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார், அனஸ்தீஷியாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அதுக்கப்புறம் 1970 ஹென்ரி எக்மன் கேஸ்கின் பாய்லர் இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிக்கலாக அனஸ்தீஷியா மெஷினை டெவலப் பண்ணார். இது பாயில்ஸ் அனஸ்தீஷியா மெஷின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா மெஷினில் பெட்டராக வேப்பரைசர், வெண்டிலேட்டர், மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி இன்றைக்கி மாடர்ன் அனஸ்தீஷியா மெஷின் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஹைலி சேஃபாக இருக்குது. மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் அனஸ்தீஷியா மெஷின். அனஸ்தீஷியா மெஷினில் இருக்க மெயின் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, கேஸ் சப்ளை சிஸ்டம், ப்ரெஷர் ரெகுலேட்டர், ஃப்ளோ மீட்டர், வேப்பரைசர், ப்ரீத்திங் சர்க்கியூட், வெண்டிலேட்டர், கார்பன் டை ஆக்சைடு அப்சார்பர் அண்ட் ஸ்கேவேஜிங் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு 8 மெயின் காம்போனன்ட் அனஸ்தீஷியா மெஷினில் இருக்கிற. ஃபஸ்ட்டு கேஸ் சப்ளை சிஸ்டம். கேஸ் சப்ளை சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, மெடிக்கல் கேஸஸ் என்ன ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் மெடிக்கல் ஏர் இதெல்லாம் மெடிக்கல் கேஸஸ். இதெல்லாம் இந்த கேஸஸ் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, சிலிண்டரில் இருந்து இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பைப்லைன் மூலமாக அனஸ்தீஷியா மெஷினுக்கு வருது. அதுதான் என்னது கேஸ் சப்ளை சிஸ்டம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் ரெகுலேட்டர். ப்ரெஷர் ரெகுலேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, சிலிண்டரில் இருக்கிற ஹை ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறது ப்ரெஷர் ரெகுலேட்டரோட வேலை. ஃப்ளோ மீட்டரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பேஷண்ட்டுக்கு போகிற ஆக்சிஜன் அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கப்புறம் மெஷர் பண்ணலாம். அதில் எவ்வளோ ஆக்சிஜன் போகுது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் மெஷரும் பண்ணலாம். வேப்பரைசரோட வேலை என்ன அப்படின்னா, லிக்யூட் அனஸ்தட்டிக் ஏஜெண்ட்டை வேப்பர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறது. லிக்யூட் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் என்னெல்லாம் அப்படின்னா, ஐசோஃப்ளூரன், செர்வோஃப்ளூரன், டெஸ்ஃப்ளூரன் இதை வேப்பர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுது. இந்த கன்வெர்ட் பண்ண வேப்பர் ஃபார்மை ஆக்சிஜனை கூட மிக்ஸ் பண்ணி தென் பேஷண்ட்டுக்கு டெலிவர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வேப்பரைசரோட வேலை. ப்ரீத்திங் சர்க்கியூட் ஒரு டியூபிங் சிஸ்டம். இது கேஸஸ் பேஷண்ட்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் பேஷண்ட்டிட்ட இருந்து கேஸஸை திரும்ப எடுத்துகிட்டு வருது. அதுதான் ப்ரீத்திங் சர்க்கியூட்டோட வேலை. தென்
வெண்டிலேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா பேஷண்ட்டோட ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சர்ஜரி டைம் வந்து பேஷண்ட்டோட ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. CO2 அப்சர்பர் இதோட வேலை என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து எக்ஸ்ஹேல் பண்ண கேஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணும். இதனால் வந்து அந்த கேஸை வந்து ப்ரீத்திங் சர்க்கியூட்டில் திரும்ப வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து அதோட வேலை. ஸ்கேவேஜிங் சிஸ்டம். இந்த ஸ்கேவேஜிங் சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரூமில் இருக்கிற எக்ஸஸ் அனஸ்தட்டிக் கேஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அனஸ்தீசியா மெஷின். அனஸ்தீசியா மெஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா மெடிக்கல் கேஸஸ் என்னெல்லாம் ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு. இது வந்து மெஷினுக்கு வந்து சிலிண்டர் இல்லைன்னா பைப்லைன் மூலமாக என்ட்ரு ஆகுது. செகண்ட் ஸ்டெப் என்னது, என்ட்ரான இந்த கேஸஸ் வந்து எப்போவுமே ஹை ப்ரெஷரில் இருக்கும். அதை வந்து நம்ம சேஃப் ப்ரெஷருக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்ளோமீட்ரு மூலமாக ஒவ்வொரு கேஸும் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து டெலிவர் ஆகணும்னு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கேஸஸ் வந்து வேப்பரைசருக்கு வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகின அப்புறம் அங்கே வந்து லிக்விட் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் வந்து நம்ம வச்சுருப்போம். என்னது, செவோஃப்ளூரன், ஐசோஃப்ளூரன், டெஸ்ஃப்ளூரன். இந்த வந்து லிக்விட் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் வந்து வேப்பர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் ஆகி கேஸு கூட மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, நம்ம அனஸ்தட்டிக் வேப்பர் மிக்சர் இருக்குது. இது ரெண்டுமே ஆக்சிஜன் ப்ளஸ் அனஸ்தட்டிக் வேப்பர் மிக்சர், இது ரெண்டுமே வந்து ப்ரீத்திங் சர்க்கியூட் மூலமாக பேஷண்ட்டுக்கு வந்து போகும். பேஷண்ட் இந்த மிக்சரை வந்து மாஸ்க் இல்லைன்னா ஈடி டியூப் மூலமாக வந்து இன்ஹேல் பண்ணுவாங்க. இப்போது இன்ஹேல் பண்ண அப்புறம் பேஷண்ட் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது CO2 அப்சர்வர் வழியாக அது வந்து வெளியே போகும். CO2 வந்து ரிமூவ் ஆன அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கேஸை வந்து ரீயூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம்.